நம்மள எல்லாருமே போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சவால் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா, நிறைய நேரங்கள் நம்ம ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டோ, அல்லது ஏதாவது ஒரு பிரசங்கங்கள் கேட்டுட்டோ, இல்லை யாராவது சொல்ல கேட்டுட்டோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம இன்னிலேருந்து நம்ம 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவெடுப்போம். ஆனால் 3 நாட்கள், 2 நாட்கள், ஒரு 7 நாட்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்துச்சுன்னா, அல்லது ஏதாச்சும் ஒரு மன கஷ்டம் வந்துச்சுன்னா, இல்லை நம்ம சோம்பேறித்தனத்தினாலேயோ, இல்லை ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதல் இல்லாதனாலேயோ நம்ம வந்து அதை நிறுத்திடுவோம், இல்லை கைவிட்டுருவோம். அதே போல் தான் உபவாசம் இருக்கணும்னு நினைப்போம். இல்லை நான் டெய்லி மாஸுக்கு போகணுன்னு நினைப்பேன், இல்லை நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் மூவேளை ஜெபம் ஜெபிப்பேன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாகவோ அல்லது நம்மளுடைய ஒரு மெத்தனை போக்குனாலேயோ இல்லை சோம்பேறித்தனத்தினாலேயோ நம்ம அதை நம்ம கைவிட்டுடுறோம். அப்போது இதில் வந்து இதை நம்ம எப்படி மேற்கொள்வது, இதை எப்படி நம்ம வெளியே வருவது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் புனித பவுல் அழகாக கூறுகிறார், தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் அப்படின்றாரு. அது ஆங்கிலத்தில் வந்து டு நாட் குவென்ச் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய அந்த நெருப்பை வந்து தணிக்காமல் இருக்கணும், அதை அணைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூறுகிறார். அப்படின்னாக்க நம்ம இந்த நெருப்பை எப்படி அணைய வச்சுக்கிட்டே இருக்குது? ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த தூயாவினோட உந்துதல்னால தான், சரி நான் இன்னிலேருந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், சரி இன்னிலேருந்து நான் ஸ்வீட்டை தவிர்ப்பேன், இல்லை ஸ்நாக்ஸ் நிறுத்த போகிறேன், இல்லை நான் டெய்லி பைபிள் படிக்க போகிறேன், ஏதோ ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம், அதை நம்ம நிறுத்தி விடுகிறோம். அந்த உந்துதல் கொடுக்கறது ஆவியானவர் தான். ஆனால் அது அந்த பயணத்தின் போது நம்ம அந்த உந்துதல் எல்லானால நம்ம இழந்து போகிறோம். அப்போது அந்த உந்துதலை எப்படி நம்ம தொடர்ந்து அந்த நெருப்பை அணையாமல் காத்துக்கொள்வது அப்படின்னாக்க, ஒரு அழகான எளிமையான வழி என்னென்னா ஆன்மீக வாசிப்பு, ஸ்பிரிச்சுவல் ரீடிங். அப்படின்னாக்க ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது. அதில் நமக்கு முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது விவிலியத்தை வாசிப்பது. அப்போது ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஒரு அதிகாரமாவது விவிலியத்தை வாசித்து, அதை சும்மா அவசர அவசரமாக வாசிக்காமல் அதை வாசிச்சுட்டு நம்ம அதில் மைண்டை தியானிக்கணும். அல்லது நம்ம புனித பவுல் 3 நாள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தார். அந்த வசனத்தை எடுத்து நம்ம படித்ததுக்கப்புறம் அதை தியானிக்கும் போது நமக்கும் உபவாசம் இருப்பதற்கான அந்த ஒரு உந்துதல் கிடைக்கும். அப்போது ஒரு 15 நிமிஷமாவது குறைஞ்சது, அதிகபட்சம் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் விவிலியத்தை வாசித்து அதை நம்ம அசை போட வேண்டும். மனசில் அதை தியானித்து, ஓகே நானும் இதிலேருந்து இப்படி தான் பண்ணணும், இவங்களை போல் நானும் செய்யணுன்ற அந்த ஒரு உந்துதலை நம்ம வாசிக்கும் போது, ஆன்மீக வாசிப்பு வாசித்து அதை தியானிக்கும் போது தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போது ஒரு 15 நிமிஷமாவது விவிலியம் வாசிக்கணும். இன்னொரு 15 நிமிஷம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு, மேபி காலையில் ஒரு 15 நிமிஷம் விவிலியம், நைட்டு ஒரு 15 நிமிஷம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி புனிதர்களுடைய புத்தகங்கள் அதை நம்ம வாசிக்கலாம். அப்போ நம்ம வாசிக்கும்போது, உதாரணத்துக்கு புனித டொமினிக் சாவியோ அவருடைய 4 வயசுலேயே, அப்படின்னா நான் யூகேஜி படிக்கக்கூடிய அந்த வயசுலேயே அவர் வந்து எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிலுவை போட்டு அந்த சாப்பாட்டு மேலேயும் அவர் மேலேயும் சிலுவை அடையாளம் வரைஞ்சி நம்ம கிரேஸ், அதாவது உணவுக்கு முன் ஜெபிக்கக்கூடிய அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தில் திருச்சபை சொல்லி கொடுத்துருக்கூடிய ஜெபத்தை ஜெபிக்காமலும் உணவுக்கு பின் ஜெபிக்காமலும் அவர் வந்து உணவு அருந்த மாட்டாராம். அப்போது 4 வயசுலேயே அவர் அதை பண்ணுறாருன்றதை நம்ம படிக்கும்போது தான் நம்ம அதை டெய்லி நம்மளும் செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நம்ம புனிதர்களை பற்றி வாசிக்கும்போது, உதாரணத்துக்கு புனித லோயலா அன்னாசியார் 7 நாள் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார், ஒரு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக. அதை நம்ம வாசிக்கும்போது நமக்கும் அதை தொடரணுன்ற ஒரு உந்துதல் கிடைக்கும். அப்போது புனித அல்ஃபோன்சஸ் லிகரியார் கூறுகிறார், திருவருள் சாதனங்கள், நற்கருணை, அந்த கன்ஃபெஷன், இந்த திருவருள் சாதனங்களை தாண்டி நமக்கு ரொம்ப நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் 2 இருக்குன்றார். 1 ஜெபமும் தியான நிலை ஜெபமும், 2வது இந்த ஆன்மீக வாசிப்பு. இந்த 2 தான் நம்மளை வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை முன்னேறி செல்வதற்கு நம்ம உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புனித ஜான் போஸ்கோ கூறுகிறார், நம்ம ஆன்மீக வாசிப்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளோ நன்மைகள் அது புரியும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம யாருமே அதை நம்ம நிறுத்த மாட்டோம், ஆன்மீக வாசிப்பு செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புனித ஜான் போஸ்கோ கூறுகிறார். நிறைய புனிதர்களானதுக்கு காரணமே புனிதர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய எழுத்துக்களையும் படித்ததுனால தான் அவர்களும் புனிதராங்க. நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், புனித லோயலா அன்னாசியார் அவரோட காலில் அடிபட்டப்ப அவர் புனிதருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வையும் படித்ததுனால தான் அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அதே போல் தான் நம்ம வந்து புனிதர்கள் அவங்களுடைய இதயம் ஆண்டவர் மேலான அன்பினால் பற்றி எரிந்து கொண்டது. அப்போது அவங்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் அவங்களுடைய எழுத்துக்களை, அவங்களுடைய வாழ்வை படிக்கும்போது நம்மளுடைய இதயமும் அதே போல் ஆண்டவர் இயேசு மீதும் தேவமாதா மீதும் நெருப்பினால் பற்றி எரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம விவிலியத்தில் எங்கே பார்க்கலாம்? இந்த மாதிரி புனிதர்களுடைய வாழ்க்கைனா நம்ம எதுக்கு வாசிக்கணும், நமக்கு தான் விவிலியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரிவினை சகோதரர் சொல்லுவாங்க. ஆனால் விவிலியம் அப்படி கூறவில்லை. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் புனித பவுல் அழகாக கொடுக்கிறார், நான் கிறிஸ்துவை போல நடப்பது போன்று
நீங்களும் என்னை போல நடங்கள். அதாவது இப்போ புனித பவுலை இமிட்டேட் பண்ண சொல்கிறார். அவர் எப்படி கிறிஸ்துவை போல நடக்கிறாரோ அதே போல் நம்ம அவரை போல நடக்க சொல்கிறார். அப்போ விவிலியம் தெளிவாக கூறுகிறது, புனிதர்களை பற்றி அவருடைய வாழ்வை நாமும் முன்மாதிரியாக கொண்டு நாமும் வாழ வேண்டும், நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு சில புனிதருடைய வாழ்க்கையை படிக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோமோ சந்திச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே போல் அவங்களும் சந்திச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயங்களும் இருக்கலாம், நம்மளுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ரொம்ப துல்லியமான விஷயங்கள், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு நடக்கிறது. ஏற்கனவே வரலாற்றில் நம்மை போல ஆண்டவர் இயேசுவை போல வாழணும்னு சொல்லி நம்ம எப்படி கஷ்டப்பட்டுருக்கோமோ போராடி கொண்டிருக்கோமோ அதே போல் அவர்கள் ஏற்கனவே அந்த ஒரு போராட்டத்தை நல்ல முறையில் வெற்றிகரமாக ஓடி அதை வெற்றி வாகையை சூடியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோமோ கஷ்டப்பட்டுருக்கோமோ அதுக்கான தெளிவு கூட அங்கே கிடைக்கும். ஸோ ஆன்மீக வாசிப்பில் நமக்கு தெரியும் விவிலியம் வாசிக்கலாம், அதான் முதல்ல இருக்கும். இரண்டாவது வேறு என்ன பண்ணலாம்னா புனிதர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கலாம். அவங்க வாழ்க்கையை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களோட சுயசரிதையாக இருக்கலாம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுனாங்க இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது புனிதர்கள் எழுதின புத்தகங்கள் உண்டு. ஸோ அதை நம்ம வாசிக்கும்போது இன்னும் நம்ம புனிதர்களுடைய மன ஓட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது வகையான புத்தகங்கள். மூன்றாவது வகையான புத்தகங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, புனிதர்கள் இன்னொரு புனிதர்களை பற்றி எழுதுது. உதாரணத்துக்கு புனித அத்தனாசியார் புனித வனத்தந்தோணியரை பற்றி எழுதுகிறார். அப்போது ஒரு புனிதர் இன்னொரு புனிதருடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறது இன்னும் நமக்கு மிகப்பெரிய நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் புனித டான் போஸ்கோ புனித டொமினிக் சாவியோவை பற்றி எழுதியிருக்கிறார். அது நமக்கு இன்னும் அழகாக புனித டொமினிக் சாவியோ எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்ன்றது நம்ம தெரிந்து கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேறு என்ன, புனித அசிசியாரை பற்றி புனித போனவேந்தர் எழுதியிருக்கிறார். செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசியை பற்றி செயின்ட் போனவென்ச்சர் அவர் எழுதியிருக்கிறார். இப்படி புனிதர்களை பற்றி எழுதின புத்தகங்களை நம்ம வாசிக்கலாம். இது மூன்றாவது வகை. வேறு என்ன வகை இருக்குது அப்படின்னா, புனிதர்கள் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தார்கள், எல்லா புனிதர்களுமே. அப்போது நமக்கு நன்றாக தெரியும் ஸ்டோரி ஆஃப் அ சோல், புனித குழந்தை தெரசாமல் எழுதுன ஒரு ஆன்மாவினுடைய ஒரு கதை அப்படின்ற அந்த புத்தகம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் புனித குழந்தை தெரசாமல் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் புனித குழந்தை தெரசாமல் ஒரு புனிதராவதுக்கு அவங்க என்ன புக்கை படித்தாங்க, இது 4வது வகை. புனிதர்கள் என்ன புத்தகத்தை வாசித்தார்களோ அதை நானும் வாசிப்பேன். அப்போது அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா புனித குழந்தை தெரசாமல் என்ன புத்தகத்தை வாசித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் புக் அடிக்கடி வாசித்தாங்க. அதாவது கிறிஸ்து அனுசாரம் அப்படின்ற அந்த புத்தகத்தை. அதே போல் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் புனித ஃப்ரான்சிஸ் அலேசியார். அவர் ஒரு மிகப்பெரிய புனிதர். அவர் எழுதின ஒரு அழகான புத்தகம் இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப், ஒரு பக்தி விருத்தியான வாழ்வுக்கான ஒரு துவக்கம் அப்படின்ற அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஆனால் புனித சலேசியார் என்ன புத்தகத்தை விரும்பி படித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, த ஸ்பிரிச்சுவல் காம்பேட் அப்படின்ற அந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னாக்க டாம் லாரென்சோ ஸ்குப்போலி அப்படின்ற அவர் எழுதின அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த காம்பேக்ட் அப்படின்ற புத்தகத்தை 18 வருஷமாக புனித ஃப்ரான்சிஸ் அலேசியார் படித்து கொண்டே இருந்தாராம். அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது எழுதினது அடால்ஃப் டேங்கரி. இவர் எழுதின இந்த த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்ற புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கினுடைய எல்லா நுணுக்கங்களையும், அதில் இருக்கக்கூடிய எல்லா படிநிலைகளையும், ஜெபங்கள், நம்மளுடைய சோதனைகள், பாவங்களை மேற்கொள்வது, நல்ல நற்பண்புகள், வேர்ச்சுஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே முழுசாக கவர் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்ற இந்த புத்தகம் அடால்ஃப் டேங்கர் எழுதினது. இதில் நம்ம தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இது எனக்கு பிடிச்சது. இதே போல் நம்ம நிறைய புத்தகங்களை தமிழில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க மந்திரேசான்ற புத்தகம் இன்னாசியனுடைய அந்த மனமாற்றத்தை பற்றி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் ஃபாத்திமா காட்சிகள் படித்தோம் அப்படின்னாக்க ஃபாத்திமாவில் மாதா கொடுத்த அந்த விஷயங்கள், அந்த பிள்ளைகள் செய்த எல்லா அந்த தவ முயற்சிகளையும் நம்ம படிக்கலாம். அப்போ அதை படிக்கும்போது நம்மளும் அன்றாட வாழ்க்கையில் உடல் ஒருத்தர்கள் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். அதே போல் நம்ம தமிழில் ஜெபமாலையின் ரகசியம் புத்தகம் வாசித்தோம் அப்படின்னாக்க அந்த ஜெபமாலை நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 15 நிமிஷம் விவிலியத்துக்கும் ஒரு 15 நிமிஷம் ஆன்மீக வாசிப்புக்கும் நம்ம அதை சும்மா வாசிச்சுட்டு அவசர அவசரமாக ஒரு கடமைக்குன்னு போகாமல் அதை நம்ம சிந்தையில் போட்டு தியானிச்சு இப்படிலாம் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு நாளும் அதை வாசித்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் இவர்களை போல் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னிலேருந்து இப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்க்கமான
தீர்மானங்கள் எடுக்காமல், முடிவுகள் எடுக்காமல், அதை நம்ம மைண்டில் அசை போடாமல் நம்ம வாசிச்சோன்னா அது வீணாகும். ஆனால் ஒருவேளை நம்ம நல்லா தியானித்து தீர்மானங்கள் எடுத்து ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் அதுலேருந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்வில் அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க நம்ம தொடங்குகின்ற நிறைய பக்தி முயற்சிகள், ஒருவேளை நவநாளாக இருக்கலாம், இல்லை ஜெபமாலைகள் ஜெபிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, உடலை வருத்திக் கொள்வது, இல்லை ஏதாவது திருப்பயணம் மேற்கொள்வது, எந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தாலும் அந்த நெருப்பை அணையாமல் காத்துக்கொள்வதற்கு ஆன்மீக வாசிப்பு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தவறி கொண்டிருக்கோம் அப்படின்னாக்க நமக்கு மோட்டிவேஷன் இல்லை. நம்ம ஆர்டினரியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், தூயாவின் ஒரு உந்துதல்னால ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அது அடுத்த நாள் என்ன ஆகுது, ஏதாவது ஒரு உலகம் நமக்கு ஒரு கஷ்டத்தை தருது, இல்லை ஒரு மாய வலையை அதை விரிக்குது. அதே சமயத்தில் சாத்தானும் நமக்கு நிறைய மாய கவர்ச்சிகளை கொடுக்குறான். நம்மளோட உடலும் ரொம்ப சோர்ந்து போகிறது. அப்போ உடனடியாக நம்ம கைவிட்டுறோம். இது நடக்கக்கூடாது அப்படின்னாக்க இதுக்கு மத்தியில் தூய ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால், தேவமாதாவும் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு பேச வேண்டும் என்றால், அது விவிலியத்தின் வழியாகவும் இந்த மாதிரியான ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பதின் வழியாகவும் அந்த அணையமால் அந்த நெருப்பை நம்ம காத்துக்கொள்ளலாம். அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்க மிகப்பெரிய தவறு, ஆன்மீக வாசிப்பு நம்மளுடைய கலாச்சாரத்திலே இல்லை. அதை நம்ம திருப்பி எடுத்து கொண்டு வர வேண்டும். புனிதர்களைப் போல வாழ புனிதர்கள் செய்ததை நாமும் செய்ய வேண்டும். அவர்கள் ஆன்மீக புத்தகங்களை வாசித்தார்கள், விவிலியத்தை தினமும் வாசித்தார்கள். குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம். நமக்கு அதை பத்தலைன்னா நம்ம அதை அரை மணி நேரமாக, அதை நம்ம ஆவரேஜ்னு சொல்லணும்னா ஒரு அரை மணி நேரமாவது விவிலியத்துக்கும் அரை மணி நேரம் ஆன்மீக புத்தகங்களுக்கும் நம்ம ஒதுக்கணும்னா கண்டிப்பாக நாம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய நற்பண்புகளை வளர்த்து கொள்ளவும், பாவங்களை குறைக்கவும், ஆண்டவரிடம் இன்னும் நெருங்கி சென்று அவருடைய அன்பில் இன்னும் அழகாக அதிகமாக வளரவும், உடலையும் உலகத்தையும் சாத்தானின் சோதனைகளை வீழ்த்தவும் நமக்கு இது உதவியாக இருக்கும். ஆமேன்.